சிவன் பார்வதி திருமணம். ஒரு காலத்தில் சதிதேவி சிவபெருமான் மீது மிகுந்த அன்பின் வடிவமாக இருந்தாள். ஆனால் அவளது தந்தை தட்சன் சிவனை அவமதித்ததால் சதி துன்புற்று தன் உயிரை அர்ப்பணித்தாள். அதன் பிறகு சதி மறுபடியும் பார்வதி என்ற ராஜகுமாரியாக பிறந்தாள். பார்வதி சிறுவயதிலிருந்தே சிவனை மணப்பது என்பதுதான் அவளது கனவு. அதற்காக அவள் கடுமையாக தவம் செய்தாள். அந்த நேரத்தில் தாரகாசுரன் என்ற அரக்கன் உலகை துன்புறுத்தினான். அவனை அழிக்க சிவனின் மகன் மட்டுமே பிறக்க வேண்டும் என்று தேவர்கள் கண்டறிந்தார்கள். ஆனால் சிவன் ஹிமாலய மலையில் தியானத்தில் இருந்ததால் திருமணம் குறித்து கவலையே இல்லை. பார்வதி பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு தவம் செய்தாள். அவளது பக்தியும் விருப்பமும் உண்மையானது என்பதை உணர்ந்த சிவன் அவளை மணக்க சம்மதித்தார். சிவன் பார்வதி திருமணம் மிக பிரம்மாண்டமாக நடந்தது. இவர்களது மகனாக கார்த்திகேயன் முருகன் பிறந்து தாரகாசுரனை வென்று உலகத்தை காத்தார். இதனால்தான் மகா சிவராத்திரி அன்று சிவன் பார்வதி திருமணத்தை சிறப்பிக்கிறோம்.